சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியல்ல திடீர் திருப்பம், அதிருப்தியால் வெளியேறுகிறதா விசிக? திமுக மீது கடும் கோபத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். வைகோவும் கூட்டணியில் தொடர வாய்ப்பு குறைவா? இவர்கள் எல்லோரும் விஜயோடு சேர்ந்தால் என்ன நடக்கும்? இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியா, இல்லனா இரு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தும் கூட்டணியா? பாஜகவோடு சேராத இந்த கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஆதரவு தர வாய்ப்பு அதிகம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 நெருங்கி வரும் வேளையில மாநில அரசியல் களம் முன்னென்போதும் இல்லாத வகையில புதிய கூட்டணி கணக்குகளால சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. குறிப்பா சொல்ல போனா ஆளும் திமுக கூட்டணியில நீண்ட காலமாக அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீடு மட்டும் இல்லாம அதிகார பகிர்வு விவகாரங்கள்ல அதிருப்தியில இருப்பதா சொல்லப்படுது. கட்சியின் அங்கீகாரம் மற்றும் வாக்கு வங்கி வளர்ச்சியை சுட்டிக்காட்டி வரும் தேர்தல்ல இரட்டை இலக்க தொகுதிகளை விசிக கோருவதா தகவல் வெளியாகி இருக்கு. காங்கிரசிற்கு அதிக சீட்டு கொடுத்தது மற்றும் தேமுதிக, மாநில ஆகிய கட்சிகளின் வரவை காரணம் காட்டி திமுக தலைமை இதற்கு இணங்க தயக்கம் காட்டினால் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு விசிக ஒரு மாற்று முடிவை எடுக்கக்கூடும் என்ற விவாதம் அரசியல் வட்டாரத்துல வலுத்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐ மட்டும் இல்லாம சிபிஎம் ஆகியவையும் திமுகவின் சில செயல்பாடுகளால் அதிருப்தியில் உள்ளதா சொல்லப்படுது. தொழிற்சங்க உரிமைகள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் திமுக அரசு காட்டும் சுணக்கம் இடதுசாரி கட்சிகளிடையே ஒருவித நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. கடந்த தேர்தல்களை போலவே குறைவான தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்ததால கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தீவிரமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இது திராவிட பேர் இயக்கங்களின் பிடியில இருந்து இடதுசாரிகள் விலகும் ஒரு புள்ளியா அமையலாம். மறுபுறம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடும் இந்த முறை கேள்விக்குறியாகவே இருக்கு. 2026 தேர்தல்ல தனது மகனும் கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோவின் அரசியல் எதிர்காலத்துல உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல அவர் இருந்துட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில மதிமுகவிற்கு போதிய தொகுதிகள் கிடைக்குமா, இல்லனா உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்படுமா அப்படின்னு குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை திமுகவின் கரம் குறையும் பட்சத்துல வைகோ தனது நீண்ட கால அரசியல் அனுபவத்தை கொண்டு புதிய திசையை நோக்கி பயணிக்க தயங்க மாட்டார் என்பதே அரசியல் நோக்கர்களின் கணிப்பாய் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான மாற்று சக்தியா தன்னை முன்னிறுத்தி வருது. விசிக இடதுசாரிகள் மட்டும் இல்லாம மதிமுகங்கிற மாதிரியான கட்சிகள் விஜயுடன் கைகோர்த்தால் அது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியா மாறும். ஆனா இந்த கூட்டணி 2016 அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியை போல இருக்குமா, இல்லனா அதைவிட வலிமையான ஒரு மாற்றமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதே நேரத்தில் இருந்ததை விட இப்ப விஜயின் இளைஞர் பட்டாளம் மட்டும் இல்லாம இந்த கட்சிகளின் கட்டமைக்கப்பட்ட வாக்கு வங்கி இணைந்ததால அது இரு திராவிட கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமா அமையக்கூடும். பாஜகவோடு சேராத அதே சமயம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அமையும் இத்தகைய கூட்டணிக்கு சிறுபான்மையினர் மட்டும் இல்லாம தலித் மக்களின் ஆதரவு பெருமளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மதவாத அரசியலை எதிர்க்கும் அதே வேளையில ஊழல் மட்டும் இல்லாம வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை தேடும் வாக்காளர்களுக்கு இந்த கூட்டணி ஒரு நம்பிக்கையான வடிகாலாக அமையலாம். குறிப்பா சொல்ல போனா முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள் மட்டும் இல்லாம நடுநிலை வாக்காளர்கள் இந்த புதிய அரசியல் மாற்றத்தை வரவேற்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. விஜயின் கவர்ச்சியும் மற்ற கட்சிகளின் கொள்கை பலமும் இணைந்ததால் அது தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டிருக்கு. விஜயின் கவர்ச்சியும் மற்ற கட்சிகளின் கொள்கை பலமும் இணைந்தால் அது தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டிருக்கு. இதுக்கப்புறமா தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் இறுதி தீர்ப்பு.
வெறும் தேர்தல் கால கூட்டணிகள் மக்களின் மனங்களை வென்றுவிடுமா, இல்லைன்னா கொள்கை ரீதியான ஒரு நிரந்தர மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த வெற்றி அமையும். திராவிட கட்சிகளின் பலமான அடித்தளத்தை தகர்ப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஒருவேளை இத்தகைய மூன்றாவது அணி உருவாயிச்சுன்னா அது வாக்குகளை பிரித்து யாருக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது விவாதத்திற்குரியது. ஆனா தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Super Sarvana Stores.